நியூஸ் போர்ட் செய்திகள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் சேடப்பட்டி மு. மணிமாறன் வாக்கு சேகரிப்பு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி தேக்கல்லுப்பட்டி வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பி. சொக்கம்பட்டி, பி. ஆண்டிப்பட்டி, பி. தம்பிப்பட்டி, கிளாங்குளம், கே. சத்திரப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் சேடப்பட்டி மு. மணிமாறன் கொளுத்தும் கோடை வெயிலையும் பாராது கிராமம் கிராமமாக வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள் மற்றும் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள பொதுமக்களின் குறைகள் தேவைகளை கேட்டறிந்து அத்தனையும் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். அத்துடன் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக அறிவித்துள்ள வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியினர் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சேடப்பட்டி மு. மணிமாறனுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை. மாரிமுத்து. அன்பு தாய்மார்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் முதற்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவை கேட்டு உங்களை நாடி வந்திருக்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கின்றோம். முதலமைச்சர் ஆதரிப்பீங்களா? எல்லாரும் ஆதரிப்பீங்களா? எனக்கு தெரியும் நீங்க ஆதரிப்பீங்க. ஏன்னா இது சொக்கம்பட்டி என்றென்றைக்கும் திமுகவுடைய கோட்டை. அதனால இது என்றைக்கும் நீங்க ஆதரிப்பீங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. நன்றிமா. முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சொன்னதையெல்லாம் செஞ்சிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் விடியல் பயணமாக பேருந்துல கட்டணம் இல்லாம சென்று வரலாம் என்று சொன்னாரு, செஞ்சாரு. ஆட்சி அமைச்ச உடனே கொரோனா காலகட்டம் என்பதால் அந்த டயத்தில் கொரோனா நிவாரண நிதி குடும்ப தலைவர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கினார். தொடர்ந்து அரசு பள்ளிகளே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியில் படிப்பதற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னாரு, செஞ்சார். இப்ப அது 1500 ரூபாய் உயர்த்தியிருக்கிறார். முதியோர் உதவித்தொகை 1200 வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப அது 2000 உயர்த்தி அறிவிச்சிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை திட்டமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னாரு, செஞ்சார். இப்ப அதை 2000 ரூபாயாக உயர்த்திருக்கிறார். நிச்சயமா அதை செய்வார். ஏற்கனவே செஞ்சுட்டார், ஏற்கனவே கொடுத்துட்டார். ஒரு 20-30 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 20 ரூபாய் ஒரு முடிவு எடுத்தார். இந்த மோடியும் பழனிசாமி என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் பணத்தை கொடுக்கக்கூடாது குடும்ப தலைவர்களுக்கு, தேர்தல் வருது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு, குடும்ப தலைவர்களுக்கு அதுக்கப்புறம் சேர்ந்து ஆகணும்னு முடிவு பண்ணி 20 ரூபாய் முடிவு எடுத்து அதிகாலையில் 5-6 மணிலிருந்து உங்களுடைய வங்கி கணக்குகளை ஒரு 5000 ரூபாய் ஏற்றினார். வந்துச்சா இல்லையா? அதான் தாய்நிலம் என்ற தலைவர் தளபதி மு. க. ஸ்டாலின் அவர்கள் அற்புதமான திட்டங்களோட ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இப்போ இல்லத்தரசி கூப்பன் 8000 ரூபாய் அறிவிச்சு வந்துருச்சா? கூப்பன்லாம் வந்துருச்சா? இந்த கூப்பனை நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட கடையில விருப்பமான பொருளை நீங்க வாங்கிக்கலாம். அது டிவி, மிக்சி, கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்குறாரு, லேப்டாப் வழங்குறாரு. இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கு அது தெரியும் என்னன்னு. அது 30 லட்சம் பேருக்கு வழங்குறாரு. அது மாதிரி விவசாயத்திற்கான வசதிகளை செஞ்சு கொடுக்குறாரு. இலவச மின்சார திட்டம் மறுபடியும் கொண்டு வர்றாரு. கலைஞர் காலத்தில் ஆரம்பிச்சது இப்ப மறுபடியும் புதிய மின் இணைப்பு திட்டம் கொண்டு வராரு. விவசாய கடன் வழங்கவும் சொல்லியிருக்கிறாரு, கல்வி கடன் வழங்கவும் சொல்லியிருக்கிறாரு. நிறைய திட்டங்களோட முதலமைச்சர் அற்புதமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்ப இங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுகின்ற என்னை நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா நான் என்னென்ன செய்ய போறேன்றதை சொல்லிடுறேன். என் பேர்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. மைக் சவுண்ட் ஆகிப்பா, சவுண்ட் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவோம், உங்க பேரே தெரிய மாட்டேங்குது ஊர்ல அப்படின்னு. வீட்டுல வந்து சண்டை போட்டுட்டு தெரியுமாண்ணா நம்ப மாட்டேங்குது. உங்க அப்பாவை தான் சொல்றாங்க, உன்னையும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என் தந்தையார் இந்த பகுதியில் ஒரு 50-60 ஆண்டு காலம் அரசியல் பயணம் செஞ்சவர். சேடப்பட்டி முத்தையா அவருடைய புள்ளதான். அதனால தான் சொல்லுது, எல்லாருமே உங்க அப்பாவை தான் தெரியுது உனக்கு. சரி, அதுவே எனக்கு பெருமை தான். எங்க அப்பாவை தெரியுதுல்ல,
எங்க அப்பாவோட புள்ளங்கிறத நான் அந்த பெருமையோட வர்றேன். இங்க எனக்கு என்னை நீங்க வெற்றி பெற செஞ்சீங்கன்னா, நம்ம ஊர்ல சொக்கம்பட்டியில எத்தனை பேர் படிச்சவங்க இருக்காங்களோ, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, படித்த பெற்றதாரிகள் அத்தனை பேருக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு, அத்தனை பேருக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது. இங்க ஒரு அரசாங்க தொழிற்சாலையை கொண்டு வருவது, ஒரு அரசாங்க தொழிற்சாலையை கொண்டு வந்தோம்னா அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஊர்ல என்னென்ன தேவையோ, அடிப்படை தேவைகளோ அத்தனையும் செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்ல வந்திருக்கேன். குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிக்கூட வசதி, இப்படி எந்த வசதிகளை கேட்குறீங்களோ அதை செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். நான் உங்களுடைய பணியாளராக வந்திருக்கிறேன். நிச்சயமா அந்த வாய்ப்பை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இரண்டு முறை நான் வாய்ப்புகளை இழந்திருக்கேன். இப்போ இந்த வாய்ப்பை இப்போ கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்திருக்கேன். சட்டமன்ற உறுப்பினராக என்னை வெற்றி பெற செஞ்சீங்கன்னா நிச்சயமா நான் என்னையவே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறேன். நீங்க தான் எம்எல்ஏ, நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர். நீங்க வழிகாட்டுங்க. உங்க பின்னாடி நான் வரேன். ஆதரியுங்கள் உதயசூரியன், வாக்களியுங்கள் உதயசூரியன். நன்றிங்கம்மா.